ஒரு மாநாட்டுல தலைவர் வர ரெட் கார்பெட் போட்ட தனி வழி, ஸ்டேஜ் மேல ஒரு பெரிய சேரு, கூட வர தலைவர்கள்லாம் உட்காரத்துக்கு அது ஒரு 10-15 சேரு, ஒரு 10 செக்யூரிட்டி, 20 பவுன்சரு, 30 அடியில பெரிய ரேம்ப் வாக் நடக்கிறதுக்கு ஒரு ஸ்டேஜ், இதெல்லாம் போட்டு மேல ஏறி மைக்கு பிடிச்சி ஆளுங்கட்சி சரியில்லை, எதிர்கட்சி சரியில்லைன்னு நம்ம பேசுவோம்னு நினைச்சோம். ஆனா அங்க அது நடக்கல. ஆயிரக்கணக்கில் நின்றுட்டு இருந்த மக்களோட மக்களா, வேலண்டியர்ஸோட வேலண்டியர்ஸா, தொண்டர்களோட தொண்டர்களா தலைவர் மாநாட்டு அரங்கு உள்ளார வராரு. வந்ததுக்கு அப்புறம் மேடையில ஏறி நின்று மக்கள் கொடுக்க அன்பை வாங்கி கொண்டு அதுக்கு நன்றி தெரிவிக்கும் வகையில சாஷ்டாங்கமா கீழே விழுந்து நமஸ்காரம் செய்யறாரு. அந்த இடத்த பார்க்கும்போது எங்க அப்பா அடிக்கடி சொன்ன வார்த்தை எனக்கு ஞாபகம் வந்துச்சு. ஒரு தொண்டன் என்ன நினைக்கிறானோ அது தலைவனுக்கு தோணணும். எந்த ஒரு தொண்டன் தலைவனை பார்க்கணும்னு நினைச்சாலும் அந்த தலைவன் அந்த தொண்டனை நோக்கி வரணும். அதுதான் உண்மையான தலைவன் எங்க அப்பா சொன்னார். அன்னைக்கு பொள்ளாச்சியில நான் ஒரு உண்மையான தலைவரை நேர்ல பார்த்தேன்.